பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்லையும் உங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த அற்புதமான பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்க வந்த உங்களையும் இந்த தேவனுடைய திருவசனம் திருத்தும், அது உங்களை ஆசீர்வதிக்கும், பிரயோஜனமாக இருக்கும் என்ற நிச்சயத்தோடு இந்த வேத வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். என்னோடு கூட 1 பேதுரு 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 9-10 வசனங்களை தயவாய் கவனிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அப்போது ஹோட்டல்னா இல்லை 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள ஹோட்டல், பொருட்கள் வாங்கினா 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள பொருட்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி நீங்கள் இராணுவத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 5 வகையான உயர்வுகள் இருக்கிறது. 5 வகையான உயர்வுகள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்களுடைய தோளில் ஒரு நட்சத்திரம் பதிக்கப்பட்ட அடையாளம் போட்ட அது இருக்குமானா, ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஒரு அதிகாரி, பிரிகேடியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பதவிக்கு உரியவங்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து உரிய அவங்க அதிகாரி அப்படின்னு பேர். இன்னும் 2 நட்சத்திர அந்தஸ்துள்ள அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள மேஜர் ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 நட்சத்திர அந்தஸ்து உள்ள அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்க லெஃப்டினன்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நட்சத்திர அந்தஸ்து. இன்னும் 4 நட்சத்திர அந்தஸ்து உள்ளவங்க, 4 நட்சத்திரம் இருக்கும் அப்படின்னா அவங்க ஜெனரல் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. இன்னும் 5 நட்சத்திரம் யாராவது ஒருத்தருக்கு கிடைக்குது. 5 நட்சத்திரம் தான் கடைசி. இந்த 5 நட்சத்திர அந்தஸ்து பெறவங்க யாரோ ஒருத்தர், யாரோ சிலர் தான். அப்போ அவங்கள என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து 5 நட்சத்திர அந்தஸ்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம வாசித்த வேத பகுதியில் நீங்கள் கவனிச்சிங்களா? 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுத்துருக்கிறத பார்த்தீங்களா? அங்கே பாருங்கள். நீங்களோ 9வது வசனம், உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அடுத்து, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். 5 நட்சத்திர அந்தஸ்துக்கு உரியவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும், இயேசுவை தங்களுடைய இதயத்தில் இதய தெய்வமாக அங்கீகரித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் 5 நட்சத்திர அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. இது என்னைக்கோ ஒரு நாள் படிப்படியாக இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுவது இல்லை. ஒரே நேரத்தில் ஒரே கட்டமாக ஆண்டவர் நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து நம்முடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை உயர்த்துகிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை உயர்த்தி வைக்கிறார், அவருடைய மகிமையை நம்மோடு கூட பங்கிடுகிறார். இது ஆண்டவர் செய்யக்கூடிய ஆச்சரியமான ஒரு விஷயம். எவ்வளோ மேன்மைப்படுத்துகிறார் நம்மை. அதில் முத ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனம். உங்கள் எல்லாருக்கும் சில நேரம் அது பரிச்சயமான வசனமாக இருக்கலாம். 1:12 எழுதியிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு இது புரியுதா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தார். எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து தெரியுமா நமக்கு? நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், சில்ட்ரன் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். இது ஒரு கம்பீரமான ஒரு 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 பெருமைக்குரிய ஒரு பதவி. இது நீங்கள் யாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது பாருங்க. நீங்கள் யாரு? நீங்கள் இந்த பூமியில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு சொந்தம் சொன்னாலே ரொம்ப பெருமைப்படுவாங்க. அவங்களுடைய சொந்தத்தை சொல்லியே இப்போ பெருமைப்படுவாங்க. இதில் மிக பெரும் பதவி அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுடைய ஒருவரோடு நாம் உறவு கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளோ பெரிய கண்ணியத்துக்குரியதோ, அதைவிட இந்த அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் ஒரு நொடியில் உருவாக்கின சர்வபூமியின் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது, பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது எவ்வளோ பெரிய கண்ணியத்துக்குரியது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏயை நீங்கள் போய் சாதாரணமாக பார்த்து பேச முடியாது, அப்பாயின்மெண்ட் கேட்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உண்மையாக கூப்பிடும்போது சர்வபூமியின் ஆண்டவர் உங்களுக்கு உடனே செவி கொடுக்கிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறார். இந்த சர்வபூமியின் ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியங்களையும் இதோ நான் இருக்கிறேன் என்கிறார். நீ கூப்பிடும் போதே இதோ நான் இருக்கிறேன் என்பேன், இதோ நான் இருக்கிறேன். அவர் கூப்பிடும்போது சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன்னு நான் சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் நாம் கூப்பிடும்போது இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். எவ்வளோ பெரிய கண்ணியம் நமக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இது ஒரு பெரிய பட்டம். யோசித்து பாருங்க, தேவனின் பிள்ளை என்ற பட்டம் அவர் எனக்கு சூட்டினார். கண்ணியத்துக்குரியவன் நான். ஒரு காலத்தில் நீ என்னுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு அறியப்பட்ட நான் இப்பொழுது பாருங்க எழுதியிருக்கு, முன்பே நாம் இரக்கம் பெறல. அது எழுதுறாரு பேதுரு. முன்பு நாம் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆக என்ன, நாம் எவ்வளவு நெருங்கி போகலாம் தேவனுக்கு. யோசித்து பாருங்க, நாம் தேவனுடைய சமூகத்துக்கு நெருங்கி போக முடியும். உரிமையோடு கூட போகலாம். அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். 1 யோவான்ல 3வது அதிகாரம் 1வது வசனத்தில், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதுக்கு அவர் கொடுத்த விலை, அவர் நமக்கு காண்பித்த அன்பு, அப்பா எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். அவர் நம்ம மேல் வச்ச அன்பு எவ்வளோ பெரிது. இது என்னாலையா கிடைச்சது? நானா இதை அடைஞ்சனா? ஹவ் ஐ மெரிட்டட் இட்? இன்னும் எனக்கு இதில் மெரிட்டில் வந்ததே கிடையாது. இது அவர் எனக்கு காண்பித்த அளவற்ற அன்பு, அவர் காண்பித்த இரக்கம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு காண்பித்த இரக்கம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை கவனிச்சிங்கன்னா 3:26, கலாத்தியர் 3:26, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் மேலே வச்ச விசுவாசம் அவ்வளோதான். நான் வேற எதுவுமே செய்யலை. அவர் எனக்கு காண்பித்த அளவற்ற அன்பு, அவருடைய இரக்கம், நான் அவர் மேலே வச்ச விசுவாசம் என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றியது. 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 8:14 நீங்கள் கவனிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். யார் தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். இப்போ சொல்லுங்க, நீங்கள் உங்களை நடத்துறது யார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமா? அவங்க தாங்க தேவனுடைய பிள்ளைகள். இது அனுதின உறவு,
இது அறுபடாத ஒரு உறவு, இது பழசாகாத ஒரு உறவு, எப்போதும் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு உறவு, பழுதடையாத உறவு. பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் நடத்தப்படுவீர்களானால், அவரால் உற்சாகப்படுத்தப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டு அவர் உங்களை நடத்துவாரானால், அவர் உங்களை ஏவி எழுப்பி நடத்துவாரானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? சும்மா நம்மளா கற்பனை பண்ணிக்கிடக்கூடாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசு விசுவாசித்திருக்கீங்களா? உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரா? பேசுகிறாரா? அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் நடக்கிறீங்களா? அப்படி இருந்தால் தான் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்போ நீங்கள் உரிமையான பிள்ளைகள். உண்மையிலே நம்ம சொல்லப்போனால் தத்தெடுக்கப்பட்டவங்க தான், அடாப்டட், தத்தெடுக்கப்பட்டவங்க. அப்படின்னா உண்மையான பிள்ளைகளுக்கும் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடிக்கடி தெரியும், கொஞ்சம் பெரியவங்களாகும் போது, இது எங்கள் அப்பா இல்லை, இது எங்கள் அம்மா இல்லை, என்னை வளர்த்துறவங்க, என்னை ஆதரித்து வளர்த்துறவங்க. ஆனாலும் நான் என் அப்பாவை ஏற்றுக்கிட்டேன், என் அம்மாவை ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அவங்க மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சொந்த பிள்ளைகள் அப்படி அல்ல. அந்த சிந்தனைக்கே வழியே இல்லை, அந்த எண்ணங்களுக்கு வரவே வராது. இஸ்ரவேலர்கள் தான் ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகள். நாம காட்டு ஒலிவ மரம் மாதிரி ஒரு சரியில்லாத பிரஜாதிகள், விக்கிரகாராதனை செய்கிறவங்க. நாம இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவங்க. ஆனால் பாருங்க, சுபாவத்தின்படி ஒலிவ மரமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களிலிருந்து ஒரு கொப்பை வெட்டிட்டு சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரமாக, காட்டத்தி மரமாக இருக்கக்கூடிய நம்ம கொண்டு போய் அதில் ஒட்டி வச்சிருக்காரு. விசுவாசம் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள். நாம் சொந்த பிள்ளைகளாக மாறிட்டோம். என்ன முக்கியத்துவம் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாரோ அந்த முக்கியத்துவம் இப்போ நமக்கு கொடுக்கிறார். நம்ம உரிமையானவர்கள். அப்பா பிதாவே என்று உரிமையோடு கூப்பிடலாம், சந்தேகத்துக்கு இடமில்லை. என்ன அவர் உயிரை கொடுத்து நேசிச்சிருக்கிறார், உயிராக நேசிக்கிறார். நான் அவருக்கு ரொம்ப முக்கியம், நான் அவருடைய கண்மணி, என்ன தொடரவே அவருடைய கண்மணியை தொடுகிறான், அவ்வளவு சொல்கிறார். நீ எனக்கு ரொம்ப விசேஷம், நீ எனக்கு ரொம்ப முக்கியம், என் பிள்ளை. ஆண்டவர் அந்த அளவுக்கு உரிமை பாராட்டி நம்மை நேசிக்கிறார். நாம் உரிமையோடு கூட அவரை கூப்பிடுகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களா? ஆவியானவர் தாமே உங்கள் ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறத கேட்குறீங்களா? உங்கள் ஆவியில் கர்த்தர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்களா? இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவம். அதைத்தான் பெந்தேகோஸ்தே அனுபவம்னு சொல்கிறோம். உங்கள் ஆவியோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வழி தப்பி போக மாட்டீங்க. வழி எது அப்படின்னு நீங்கள் திகைக்கும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட பேசுவார். இந்த பெரிய பாக்கியம் நமக்கு இருக்குது. அவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அவருடைய சகலத்துக்கும் நாம் உரிமையாளர், சகலத்துக்கும் உரிமையாளர். உனக்கு சுகம் கிடைக்குமா? கிடைக்குங்க. உங்களுக்கு சுகம் பிள்ளைகளின் அப்பம்னு போட்டிருக்குது. நீங்கள் உரிமையாளர். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த சுகத்தை கொடுங்க. நீ அவரோட கூட சேர்ந்து நடப்பாயானால் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சுகம் உங்களுக்கு உரிமையானது.
உங்களுக்கு நன்மைகள் உரிமையானது. நீங்கள் தேவையை கேட்டு வாங்கிக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு ஒன்றையுமே குறைவின்றி கொடுப்பார். ஒரு குறைவும் உங்களுக்கு குறைவு இருக்காது, குறைவே இருக்காது. ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே. இயேசுவோடு கூட நாம் பங்காளியாக மாறுறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபடவும் அவசியமாக இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. ஆக அந்தஸ்து என்ன? நட்சத்திர அந்தஸ்து என்னன்னா, நீங்கள் நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ரெண்டாவது இன்னொரு நட்சத்திர அந்தஸ்து ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாசித்த வேத பகுதியில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அப்படின்னு போட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, a chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1வது அதிகாரத்தில் சொல்லும் போதே சொல்றாரு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. God has elected us, selected us, chosen us. தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். எங்கிருந்து? உலகத்திலிருந்து. உலகத்தின் ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், இச்சைகள், அசுத்தங்கள், மோகங்கள், இருளிலிருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுத்தார். இது நான் செய்த புண்ணியமா? இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்தெடுத்தார். எனக்காக இயேசு அவ்வளவு பாடுபட்டார். எல்லாவற்றையும் எனக்காக, என்னுடைய பாவம், என்னுடைய சாபம், என்னுடைய நரகாக்கினை எல்லாவற்றையும் போக்குவதற்கு இயேசு எனக்காக எல்லா பாடுகளையும் பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின்குள் நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் தெரிந்தெடுக்கப்பட்டேன். தேவன் என்னை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தெரிந்தெடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள். ஒரு பெரிய ஒரு மதிப்புக்குரிய ஒரு சந்ததி. உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. உங்கள் கண்ணியம் பல மடங்காய் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். யூ ஆர் எ சோசன் ஜெனரேஷன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1-2 வசனங்களை அங்கேருந்து நம்ம வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை கவனிங்க. 7-8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? பாருங்க, இவ்வளோ பெரிய ஜாதி, எவ்வளோ பெரிய சந்ததி. நீங்கள் நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி அது. நம்முடைய கண்ணியம் பல மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்ம நட்சத்திர அந்தஸ்துக்குரியவர்கள். நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. தேவன் நமக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறார். நாம் அவரை தொழுது கொள்ளுக்கிற போதெல்லாம். ஏசாயா தீர்க்கதரிசி பரலோகமும் பூமியும் ஒன்றா இணைஞ்சிருக்கிற ஒரு பெரிய தரிசனத்தை, காட்சியை பார்க்குறாரு. அங்கே கேருபீன்கள், சேராபீன்கள் எப்பொழுதும் ஓய்வில்லாமல் அவரை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஒருவருக்கு ஒருவர் கூப்பிட்டு சொல்லுகிற சத்தத்தினால் அங்க அதிர்கிறது. பாருங்க, இவ்வளவு பெரிய இந்த தேவன் இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் அவர் எங்க இருக்கிறாரு? நம்முடைய நடுவில் இருக்கிறார்.
தேவதூதர்களுடைய ஆராதனையை காட்டிலும், அதில் அவர் பிரியப்படுவதை காட்டிலும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். ஆகவே நம்ம ரொம்ப கொடுத்து வைக்கப்பட்ட ஜனங்கள், பாக்கியம் பெற்ற ஜனங்கள். நம்ம போல வேற ஜாதி எது? நம்ம சமீபத்தில் தேவன் இருக்கிற சிலை இல்லை, ஃபோட்டோ இல்லை, எந்த விக்கிரகங்களும் நம்ம வைக்கலை, எந்த பொம்மையையும் நம்ம வைக்கலை. ஆனால் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எப்படி தெரியும்? விசுவாச கண்களால் நீங்கள் பார்க்குறீங்க. கட்டாயம் ஒரு சிலை வைக்கணுமா? அதை வச்சா தான் கடவுளா? பார்த்தா தான் மனசுக்கு வருமா? அதை தாண்டிட்டோம். நாம் விசுவாச கண்களால் நாம் அவரை பார்க்கிறோம். அவருடைய வாசனம் சொல்லுகிறது, அதை நாம் அனுபவிக்கிறோம். எத்தனையோ நேரங்களில் நாம் தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள இப்படி கூடி வரும்பொழுது உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்து விடுகிறார். உங்களுடைய சுகம் கிடைத்து விடுகிறது, உங்கள் மனசுக்கு சமாதானம் கிடைக்கிறது, உங்களுடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது, உங்களுடைய குழப்பத்துக்கு உங்களுக்கு ஆலோசனை கிடைத்து விடுகிறது. நீங்கள் வந்தது மாதிரி திரும்பி போல அதுக்கடுத்த வாரம் அதே மாதிரி வரல. ஆண்டவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். ஏன்? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று பார்க்கிறார், உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய துக்கங்களை அறிந்திருக்கிறார், உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். குழப்பத்தோடு வந்த நீங்கள் கும்மாளமாக போகிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அழுகையோடு வந்த நீங்கள் களிப்போட கூட திரும்பி செல்ல அவர் செய்கிறார். உங்கள் துக்கம் மாறுது. தேவனை துதிக்க துதிக்க நம்முடைய துக்கங்கள் மாறுகிறது. 140 பல வசனங்கள் இருக்கிறது. சங்கீதம் 144, சங்கீதம் 144 15, சங்கீதம் 144 15. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம், இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உனக்கு எல்லா குறைவின்றியும் கர்த்தர் உன்னை நடத்துகிறார். 91வது சங்கீதத்தில் நீங்கள் பாருங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தை மிதித்து போடுவாய். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சமீபமாக அவரை பெற்றிருக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆச்சரியமான தேவன். அடுத்து இன்னொரு நட்சத்திர அந்தஸ்து, 3வது நட்சத்திர அந்தஸ்து நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், எ ராயல் பிரிஸ்ட்ஹுட். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆசாரிய கூட்டம் சரி, ஆசாரிய கூட்டம் இது ஒரு நபர் அல்ல, இது ஒட்டுமொத்தமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற, தேவனை சார்ந்து வாழுகின்ற எல்லா ஜனங்களையும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரு நட்சத்திர அந்தஸ்து. அவர்கள் ஆசாரிய கூட்டம் என்று மட்டும் சொல்லாமல் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபனுடைய 12 பிள்ளைகளில் ஒரு பையனுக்கு பேர் லேவி. அந்த லேவியினுடைய கோத்திரத்தை ஆண்டவர் தமக்கு பணிவிடை செய்யும்படியாக தெரிந்தெடுத்தார். ஆலய பணிவிடைகள், ஆராதனை நடத்துவதற்கு அவர்களை தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு சொத்து சுதந்திரம் கொடுக்கவில்லை. பூமியில் எல்லாருக்கும் இடம் பங்கு வச்சு கொடுத்த போது, தேசங்கள் பங்கு வைத்து கொடுக்கப்பட்ட போது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இவங்களுக்கு சொத்து எது அப்படின்னா ஆண்டவர் தான் சொத்து. இவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு? மீதம் இருக்கக்கூடிய இந்த 11 கோத்திரம் இருக்குல்ல, அவங்க கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துடணும்.
அப்போ ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கக்கூடியது தான் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரியாயிடும். இவங்க மட்டும் அதை சாப்பிட மாட்டாங்க, அங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் இவங்க பகிர்ந்தும் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்குன்னு இவங்க மாதிரி உழுது பரம்படித்து நட்டு அறுவடை செஞ்சு சேர்த்து வச்சு அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய முழு வேலையே வர்ற ஜனங்களுக்கு சேவை செய்வது தான். ஆசாரிய கூட்டம், அப்படி ஒரு ஜனத்தை ஆண்டவர் எடுத்து வைத்திருந்தார். அவங்க மட்டும்தான் தொட முடியும், அவங்க மட்டும்தான் துடைக்க முடியும், அவங்க மட்டும்தான் கழுவ முடியும், அவங்க மட்டும்தான் தூக்க முடியும், அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல நிற்க முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. யாராவது அந்த முயற்சி பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு நிறைய சட்டத்திட்டம், அந்த சட்டத்திட்டத்தின்படி தான் அவங்க நடந்துக்கணும். இல்லைன்னா அவுட்டு. அவங்க அந்நிய அக்னியை கொண்டு வந்துடக்கூடாது. தண்ணியை போட்டு அவங்க பாட்டுக்கு வந்து உதவி செய்கிறேன்னு வந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை வச்சுருந்தார், ஆசாரிய கூட்டம். அவங்களுக்குன்னு தனி பட்டணம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது, எல்லாம் நல்லது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு இப்போ ஒரு புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க? ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில வந்து நின்னாங்க. வந்து நின்று ஜனங்கள் கொண்டு வர்ற பலியை எல்லாம் வாங்கி ஆண்டவருக்கு முன்னாடி அசைவாட்டுற பார்த்துருப்பீங்க. இந்த அசைவாட்டுதல் அதை காமிச்சு தட்டில் போட்டு தாம்பாளத்தில் எப்படி காட்டுறாங்கல்ல, அதுதான். அதெல்லாம் காமிச்சு பிறகு எரிக்க வேண்டியதை எரித்து, கொடுக்க வேண்டியதை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வச்சுக்கிட வேண்டியதை வச்சுக்கிடுவாங்க. இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. அப்புறம் அந்த ஜனங்களுடைய வேதனைகளை கேட்டு, விண்ணப்பங்களை கேட்டு, அவங்களுடைய துக்கங்களை கேட்டு கடவுளத்தில் மன்றாடுவாங்க. இது அவங்க செய்யக்கூடிய வேலை. அப்போ நிறைய பேர் வருவாங்க. எல்லாருக்காகவும் ஒருத்தர்கிட்டையும் கேட்டு அவங்க கொண்டு வர்ற காணிக்கையை வாங்கிட்டு அவங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அவங்களுக்காக மன்றாடுறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரே, அப்படின்னா என்ன? நாம ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம ஆசாரிய கூட்டம் ஆயிட்டோம். அப்படின்னா ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில நாம் நின்று இந்த ஜனங்களுக்காக மன்றாடணும், இந்த தேசத்துக்காக மன்றாடணும், ராஜாக்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்யணும், எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் மன்றாடணும். நாம் ஆசாரிய கூட்டம். ஆண்டவர்கிட்ட நம்ம மருவி கேட்கணும். ஒரு தாய் ஒரு தகப்பங்கிட்ட தன்னுடைய பிள்ளைக்காக மன்றாடுற மாதிரி, விண்ணப்பம் பண்ணுற மாதிரி, ஆண்டவரே அவங்க மேலே மனசரங்குங்க, அவங்கள ரட்சியுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க வேண்டியதாக இருக்குது. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை விடு, என்னை விடு, நான் ஒன்றை பெரிய ஜாதியாக்குறேன், இந்த ஜனங்களை கொன்று போடுறேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சியும், என் பேரை கூட ஜீவபோசத்திலிருந்து கிறுக்கி போட்டால் பரவாயில்லை, இவர்களை கொன்று போடாதீங்க அப்படின்னு சொல்லி பரிந்து பேசுகிறார். விண்ணப்பம் பண்ணுவார் ஒருவரும் இல்லை என்று கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். யாருமே விண்ணப்பம் பண்றது இல்லையா? நான் தேசம் முழுவதும் ஒருவனை தேடினேன், ஒருவனையவே காணும்னு சொல்றார் எசேக்கியேல். எதுக்கு? எதுக்கு? திறப்பிலே நிற்கவும், திறப்பிலே நிற்கவும். அடுத்து சொல்லுங்க. சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷன் தேடினேன். பயங்கரமான அணை கட்டிருக்கு இல்லையா, அது கீறல் விட்டு உடைய போகுது. சுவரை திறப்பிலே நிற்கவும், சுவரை அடைக்கவும். அந்த ஓட்டை இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அந்த கசீர் இடம் பெருசாயிடும். யாராவது போய் அடைக்கணும், அதை சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காண. என்ன நடக்கும்? அந்த அணை அப்படியே உடஞ்சி விழுந்து எல்லாரையும் வாரி கொண்டு போயிடும். அவங்க தூங்கி எழும்போது அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கிராமம் இருந்தது, ஒரு நாடு இருந்ததுன்னு அடையாளமே இல்லாம போயிடும். யார் அதுக்கு நிற்கிறது? ஒரு மனுஷனை தேடினேன். அதாங்க நீங்களும் நானும். ஆண்டவர் நம்மளை தான் தேடி இருக்காரு.
இது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எ ராயல் priesthood அப்படின்னா என்ன? ராஜாவுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய ராஜாந்தஸ்துடைய ஒரு ஆசாரிய கூட்டம். ஏன் பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு இல்லாது? அவங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். அவங்க எழுத்தின்படி எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவங்க. இன்றைக்கு நாம் விசேஷித்தவர்கள். நாம் ராஜரீக பிரமாணத்தின் கீழே இருக்கிறோம். என்ன ராஜரீக பிரமாணம் நினைக்கிறீங்க? நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது பழைய ஏற்பாட்டில் வரலங்க. ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள்னு சொல்லிகிட்டே வந்திருக்கு. அதெல்லாம் இருக்குது. உன்னை போல பிறனை நேசி வந்திருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ராஜரீக பிரமாணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. ஒருத்தர் வந்தார், அவர் அன்பு என்னன்னு சொன்னார், அதை செயலில் காமிச்சே கொடுத்துட்டாரு. காமிச்சாரு, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. எந்த குரானில் இருக்குதுங்க? எந்த கிரந்தத்தில் இருக்குது இது? நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்க. எவராவது சொல்லியிருக்காங்களா இது மாதிரி? ஒருத்தருமே இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும், உலகம் உண்டாயித்த நாள், ஒருத்தரும் சொன்னதில்லை இயேசு ஒருவர் தவிர. நான் உங்களில் அன்பாக இருந்தது போல. தன்னுடைய உயிருக்கு ஒல வச்சு கூலி பேசி துரோகம் செய்த, கூடையே இருந்த அந்த யூதாச கூட, சிநேகிதனே முத்தத்தினாலேயா என்ன காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்போட கேட்டார். என்ன அழகா நேசித்தார். ஒவ்வொருவர் மேலேயும் அன்பு கூர்ந்தார். ஒவ்வொருவர் மேலேயும் முடிவு பரியந்தம் அவர்களை நேசித்தார். அவர் தான் சொல்லி தர்றாரு, இதங்க ராஜரீக பிரமாணம். இதுக்கு சொந்தமான நாம ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் priesthood. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு பக்தர்களை விட புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நம்முடைய அந்தஸ்து உயர்வானது. நாம் இன்னைக்கு அவருக்கு நெருங்கி செல்ல முடியும். ராயல் priesthood. நம்ம நெருங்கி போகிறோம். எவ்வளோ நெருங்கி போகிறோம்? இது பல இடங்களில் சொல்லியிருக்குது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், 1:6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாயிருப்பதாக. ராஜாக்களும் ஆசாரியர்களும், ராயல் priesthood. ராஜாவும் நீதான், ஆசாரியனும் நீதான். என்ன ராஜா அந்தஸ்து பெற்ற ஆசாரியர்கள் பாருங்க. ராஜ அந்தஸ்து பெற்ற ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ராஜா ராஜாவாக இருக்கலாம், ஆசாரியனாக முடியாது. ஆசாரியன் ஆசாரியனாக இருக்கலாம், ராஜாவாக முடியாது. இதில் விதிவிலக்காக இருந்த ஒரே ஒருவரை பற்றி எழுதியிருக்குது, மெல்கிசேதேக்குன்னு ஒரு ஆளை பற்றி. அவர் யாரோ எவரோ தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே இருக்கிறது அந்த மெல்கிசேதேக். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்தார். ஆபிரகாம் யுத்தம் செய்து முடிச்சு வரும்போது இடையில வந்து சந்திச்சார். மெல்கிசேதேக்குன்னு சொன்னார். அவருக்கு வம்சாவளி தெரியலை, அப்பா தெரியலை, அம்மா தெரியலை. வந்தார். அவருக்கு எல்லாவற்றிலையும் தசம பாகம் காணிக்கையை கொடுத்து, அவர் திராட்சரசமும் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாரு ஆபிரகாம். யாருங்க அவர்? திடீர்னு வந்துட்டாரு. தசமபாகம் இவர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஆபிரகாமுக்கு அதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலை. அதை தடவை திடீர்னு அவருடைய உள்ளத்தில் அதெல்லாம் வந்துருச்சு, கொடுத்துட்டாரு. இந்த ஆசாமி யாரு தெரியல, மர்மமாகவே இருக்கிறது. எல்லா ஆசாரியர்களை விட இயேசு கிறிஸ்து மேலானவர்னு போட்டுட்டு சிறந்தவர்னு போட்டிருக்கு. அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு வந்துடுது. அதை விட மேலானவர்னு போடலை. மெல்கிசேதேக் அவர் நீதியின் ராஜா, அவர் சமாதானத்தின் ராஜா. அதான் அவருடைய பெயர், அர்த்தம்
மெல்கிசேதேக். ஒரே ஒருத்தர் தான் அப்படி இருந்தார். இன்னொருத்தர் முயற்சி பண்ணார். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 26 உசியான்னு ஒரு ராஜா. அவர் 16லேருந்து 21 நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல ராஜாங்க. ஆண்டவரோட நல்ல உறவு வச்சிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய காலகட்டத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் உயிரோடு இருந்தவங்க, கண்டெம்பரரிஸ். நல்லா தான் இருந்தாங்க. நல்ல ஆவிக்குரிய எழுப்புதல், ஒரு பெரிய உற்சாகமாக தேவனை ஆராதித்து கடைசி நாளில் பலி செலுத்தணும்னு எல்லாம் முயற்சி பண்ணும்போது ராஜா நானே பலி செலுத்துறேன்னு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஆசாரியர்கள்லாம் வந்து தடுத்து பார்க்குறாங்க. இல்லை விடு, என்ன நீ எப்படி தடுக்கலாம், நானே செய்வேன், என்னால் முடியும், எனக்கு தகுதி இருக்குன்ட்டு. கடைசியில் பார்த்தா அவர் முயற்சி பண்ணும்போது நெற்றியில் குஷ்டம் வந்துருச்சு. ராஜாவாக இருக்கிற நீங்கள் ஆசாரியனாக இருக்கக்கூடாதுங்க, அந்த வேலையை செய்யக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு அழைப்பு இல்லை, நீங்கள் அந்த வம்சாவளியில் வரல, சொல்லியும் கேட்கல. நெற்றியில் குஷ்டம் வந்தது. உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே குண்டு கட்டாக தூக்கி சட்டசபையிலிருந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர் சும்மா ஒரு குடிசையில் சாகிற வரைக்கும் இருந்தார். எழுதியிருக்கு. யாருமே ராஜாவாகவும் அதே நேரத்தில் ஆசாரியனாகவும் இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமாய் மாறினார். அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் மகா பிரதான ஆசாரியர். நமக்காக இன்றைக்கு பரிந்து பேசுகிறார். அவரை ஏற்றுக்கொண்டவங்க அதே மாதிரி ராயல் பிரிஸ்ட்ஹுட்டாக நம்ம மாறுறோம். நம்ம சாமானியமானவர்கள் அல்ல, நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அப்படினால நம்ம தேவனுடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் நெருங்கி சேரலாம். 4வது அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 4 நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய திரையை கிழித்து, 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கவனிங்க. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர். 10வது அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 கவனிங்க. 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இப்போ அவருடைய சமூகத்தை நெருங்கி சேரலாம், நெருங்கி போகலாம். பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினபடியினால். எதன் வழியா புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கொடுத்தாரா, திறந்தாரா? தம்முடைய மாமிசமாகிய திரையின் வழியாய். திரை 2 கிழிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கினார்ல. அப்போ 6 மணி நேரம் தொங்கினார். 3 மணி நேரம் இவனுங்க எல்லாம் வசப்பாடிக்கிட்டே இருந்தானுங்க அவரை. அடுத்த 3 மணி நேரம் பெரிய காரிருள் உண்டாச்சு, பூமி நடுக்கம் உண்டாச்சு, எல்லாம் அலறி அடித்து கூப்பாடு போட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த நேரம் என்னாச்சு தெரியுமா? தேவாலயம் இருந்ததே, எருசலேம் தேவாலயம், அங்கே திரைச்சீலை போடப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பதாக யாரும் போகக்கூடாது. வருஷத்தில் ஒரு தடவை மகா பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு தடவை காலில் சங்கிலியை கட்டிக்கிட்டு உள்ளே போவான். சங்கிலி சலங்க சத்தம் கேட்கல அப்படின்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். சங்கிலியை பிடிச்சி இழுப்பாங்க. ஆனால் ஒருத்தரும் செத்ததாக நமக்கு பதிவு இல்லை. ரொம்ப பயத்தோட வாழ்வா தாழ்வான்னு தான் போவார். ஆனால் போகவே முடியாது. அந்த பெரிய திரைச்சீலை இருக்குது பாருங்க, அது கீழே இருந்து கிழிச்சிருந்தா எவனோ கிழிச்சு விட்டான் அப்படின்னு சொல்லலாம். மேலிருந்து 2ஆக கிழிந்து போனது. ஏசு சிலுவையில் அங்கே தொங்கும் போதே இங்கே கிழிஞ்சே போச்சுங்க. எழுதியிருக்கு பைபிளில். இது எதை ஞாபகப்படுத்துது? இயேசு கிறிஸ்து தமது சரீரமாகிய திரையை கிழித்து நமக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார். ஒரு பெரிய பாதையை, ஹோலி ஹைவே, நமக்கு ஒரு மகா பரிசுத்தமான பாதையை இயேசு கிறிஸ்து திறந்து கொடுத்துருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம தைரியமாக எங்கே போகலாம்? தேவனுடைய சமூகத்துக்கு யாருடைய மத்தியஸ்தரும் இல்லாமல், இடைப்பட்ட ஏஜென்ட் இல்லாமல்
இடையில எந்த விதமான ஏஜென்ட் இல்லாம, புரோக்கர் இல்லாம நீங்களா பேசலாம். ஊழியக்காரன் மூலமா தான் பேசணுமா? உங்களுக்கு ஏதாவது ஜெப வேண்டுதல் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சில ஏஜென்ட்டுகள் சொல்றாங்கல்ல. இவங்க யாருமே பரலோகத்துக்கு ஏஜென்ட் கிடையாது. ஆனால் சொல்றாங்க, உங்கள் ஜெப வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் அம்புட்டையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அப்படியே ஒத்த கால் இருந்தாவது வாங்கி உங்களுக்கு கொடுக்காம விட்டுருவோமா? பணம் மட்டும் கரெக்டாக கட்டுங்க, எங்கள் பத்திரிகைக்கு சந்தா கட்டுங்க, வாழ்நாள் உறுப்பினராக சேருங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராமல், ஆக்சிடெண்ட் ஆகாமல், சோறு தண்ணி இல்லாமல், ஒரு நாள் நீங்கள் சாகாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்களாச்சு அவற்றுக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிற ஏஜென்ட்டுகள் நிறையா. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய மத்தியஸ்தர். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, அவர் தான் மத்தியஸ்தர். அவர் நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்போ வேணாலும் தேவனுடைய சமூகத்துக்கு நெருங்கி சேரலாம், நெருங்கி சேரலாம். கேருபீன்கள், சேராபீன்கள் கூட பயப்படுற அந்த தேவனுடைய சமூகத்துக்கு அவங்க 2 கால்களை மூடி, 2 ரெக்கையினால முகத்தை மூடி, 2 ரெக்கையினால பறந்து தேவனை கூட பார்க்க முடியாம பயந்து ஒருவருக்கொருவர் சொல்லுகிறார்கள், சேனைகளின் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு. ஆனா நீங்க நானும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க பயமில்லாமல் நீங்க அவருடைய சமூகத்துக்கு எப்போதும் போகலாம், அவர் வேண்டியல் செய்யலாம். உரிமை பெற்றவர்கள் நீங்க, சாமானியம் அல்ல, அவருடைய சமூகத்தில் நிற்பதற்கான தகுதி படைத்தவர்கள். ராயல் பிரீஸ்ட்ஹுட், ராஜரீகமான தகுதி உங்களுக்கு இருக்கு. ராஜ சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த தகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மூலமாக. நீங்க நட்சத்திர அந்தஸ்து பெற்றவர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் சூப்பர் ஸ்டார், ஒவ்வொருத்தருமே சூப்பர் ஸ்டார். இயேசு ஹீரோவாக கிடந்தவங்களை அவர் ஹீரோவாக மாற்றிருக்கிறார் பாருங்க நம்மளை. இல்லை, ஒன்றுக்கும் ஆகாத நம்மை ஆண்டவர் எவ்வளோ மேன்மைப்படுத்தி இருக்கிறார். 4வது, நீங்கள் அடுத்து எழுதியிருக்கு, நீங்கள் பரிசுத்த ஜாதி. நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதை சொல்கிறார் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில். பரிசுத்த ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்கு. எ ஹோலி நேஷன், எ ஹோலி நேஷன். யாத்ராகமத்தின் புஸ்தகம், யாத்ராகமத்தில் 19ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வார்த்தை முதல்ல ஆண்டவர் சொல்கிறார். 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள். எப்போ? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். நீங்க பரிசுத்த ஜாதி. லேவியராகமம் 10:10 சொல்லியிருக்கு, நீங்க பரிசுத்த ஜாதி. எந்த ஜாதியோ உன் உலகம் எப்படி பார்க்குதோ, ஆனால் தேவன் உன்னை பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறார். பரிசுத்த ஜாதி. உன் கண்ணியை எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது, உன் அந்தஸ்து, ஸ்டார் அந்தஸ்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ பரிசுத்த ஜாதி. நீ இன்றைக்கு தெம்பா உனக்குள்ள ஒரு கெத்தா நீ நடக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் பரிசுத்த ஜாதி. தேவன் என்னை இந்த அசுத்தத்திலிருந்து என்னை விடுவித்திருக்கிறார். எனக்கு ஒரு ஜீவ மார்க்கத்தை காண்பித்திருக்கிறார். நான் நடப்பது பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தில் நான் நடக்கிறேன். இடுக்கமான வழி, நெருக்கமான வாசல், ஆனால் அதுதான் ஜீவனுக்கு போகிற வாசல். நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சு போயிட்டா நம்முடைய அந்தஸ்து எவ்வளவு. இன்னைக்கு இந்தியாவில் பரிசுத்தமாக வாழ்கிறவங்களுக்காக தேசம் காத்துக்கிட்டு இருக்குது. யார் ஒருத்தர் பரிசுத்தமாக நடக்கிறாங்க, எல்லாரும் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் பொய் சொல்லாமல் இருக்க முடியலையே.
திருடாதேன்னு சொல்றவங்க நிறைய. சூலூர்ல நேற்று முந்தானேத்து வியாழக்கிழமை நடந்த விஷயத்தை நேத்தான் கண்டுபிடிச்சாங்க, வெள்ளிக்கிழமை. சரி, காரி துப்புறதெல்லாம் செய்வாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ரோடு மறியல் பண்றாங்க. எங்க அவனும் சேர்ந்து தாங்க தேடினதே. இது மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் அதுக்குள்ள இருக்காங்க. இனி சூலூர்ல நடக்காதா? கோயம்புத்தூர்ல நடக்காதா? பரிசுத்தம் எங்க இருக்கு? யாருக்கும் காண கிடைக்காத பெரிய சொத்து இது. நம்ம வாழ்ந்து காண்பிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். எல்லாவற்றிலையும் நீங்க போனாலும் வந்தாலும் எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதம் நமக்கு இருக்கிறதுன்னு யோசித்து பார்த்தீங்களா? பெரிய ஸ்லாக்கியம் தான் இதெல்லாம். நமக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம். நம்மளை ஆண்டவர் பெரிய நட்சத்திர அந்தஸ்துக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறாரு. அதுவும் சாதாரணம் இல்லை, 5 நட்சத்திர அந்தஸ்துக்கு நம்ம உயர்த்தி இருக்கிறார். நல்ல விஷயம். ஆனால் பொறுப்பு அதிகம். We have a high responsibility. இந்த இயேசுவை பிரதிபலிக்கணுமே என் பேச்சில், என் நடவடிக்கையில், என் செயல்பாடுகளில், என் குடுக்கல் வாங்கல்ல, என் வேலை ஸ்தலத்தில். எல்லாரையும் போல நான் இருக்க முடியாது. என்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படியோ இருப்பாங்க, ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது. என்னை அழைத்தவர் பரிசுத்தர். ஆகையால் நான் பரிசுத்தமாக இருக்கணும். வீட்டில் போனவன கெட்ட வார்த்தை பேசலாமா? வழக்கம் போல வாயில் வந்தபடி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு போயிடலாமா சண்டைக்கு? போக முடியாதுங்க, போக முடியாது. என் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நான் பரிசுத்தமாக இருக்கணுமே. ஐயோ, இந்த பெரிய உத்தரவாதத்தை என் கையில் கொடுத்துருக்காரே, என் மேலே போடப்பட்டிருக்கிறதே. இயேசுவை நான் வெளிப்படுத்த வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். 5வது இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இன்னொரு அந்தஸ்தை பற்றி பேசுறாரு. நீங்க எனக்கு சொந்த சம்பத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சொந்த சம்பத்து. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சொந்தமான ஜனம், a peculiar property. சொந்த ஜனம். நம்ம அவருக்கு சொத்துக்களா இருக்கிறோம், சொத்துக்களா இருக்கிறோம், சொத்துக்களா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். மல்கியாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என் சம்பத்தை நான் சேர்க்க வருவேன் அப்படின்னு சொல்றார். கோஹினூர் வைரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்து தேசத்தில் நீண்ட காலம் ஆட்சி செய்து இப்போ காலம் சென்ற விக்டோரியா மகாராணியினுடைய தலையில் இந்தியாவில் உள்ள கோஹினூர் வைரம் வைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கும் இருக்கு. யார் தலையில் அதை வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அது ஒரு பெரிய சொத்து. எத்தனையோ பேர் இன்னைக்கு பிளாட்டினம் அல்லது தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்க கற்கள் அவங்களுடைய சொத்தா வச்சிருக்காங்க, சம்பத்தா வச்சிருக்காங்க, சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ விதமான சம்பத்து அழியாமல் அதை பாதுகாக்கிறாங்க. அந்த கால ராஜாக்கள் முதற்கொண்டு இந்த நவீன காலம் வரைக்கும் எவ்வளவோ இருக்கு. கோயில்களுக்குள்ள நிறைய வச்சிருக்காங்க. தேவனுக்கு நீங்களும் நானும் தான் சம்பத். உங்களை ரொம்ப ப்ரெஷியஸ் ஸ்டோனா அவர் பார்க்கிறார், ஜீவனுள்ள கற்களா பார்க்கிறார். ஜீவனுள்ள கற்கள். அவருடைய கையில நீங்க முத்திர மோதிரமா இருப்பீங்க. என் கையில நீங்க அலங்காரமான கிரீடமா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஏக்கம், அவருடைய நோக்கம், அவர் தேடுதல் எல்லாம் நீங்க தான். அவரு உங்களை என்னையும் அவருடைய சொத்தா வாங்குறதுக்கு, சம்பத்தா மாற்றுறதுக்கு பெரிய விலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நம்மை சம்பாதித்தார். நம்ம அவருடையவர்கள். சொந்த சம்பத்து அவருக்கு. நாம நிறைய விலை கொடுத்தார். ஒரு முத்து வியாபாரி திடீர்னு என்ன பார்த்தாராம், ஒரு முத்தை பார்த்து
அது ரொம்ப விலை கூடது கண்டுபிடிச்சி அதுக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டான். தேவனுடைய ராஜ்யம் அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னையே விற்று விலை கொடுத்து தன்னையே கொன்று உங்களை தம்முடைய சொத்தாக மாற்றியிருக்கிறார். நம்ம எவ்வளவு நம்ம மேலே உயிராக வச்சிருந்திருக்கார். இழக்கவே அவர் விரும்பலை. நம்மளை எக்கேடு கெட்டு போட்டோம்னு நினைக்கல, என்ன பிரயோஜனம்னு நினைக்கல. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு விலையேறப்பெற்ற சொத்து, எ பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி. என் சொத்து, என் சொத்து. பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தானே இதயம் இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார். நாம தான் அவருடைய பொக்கிஷம், நம்ம மேலேயே தான் அவருடைய இதயம் இருக்கு. அவருடைய இது நம்மளையே நினச்சிட்டு இருக்கிறார், நம்மையே கவனிச்சிட்டு இருக்கிறார். 24 மணி நேரமும் நம்ம மறவாத தேவன். அவரு எப்பவும் நினைவா இருக்கிறதுனால அவர் திடீர்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறந்தா தானே நினைக்கணும். அவர் உங்கள் மேலே என் மேலே நினைவாகவே இருக்கிறார். நிமிஷந்தோறும் விசாரிக்கிறார், நாள்தோறும் கிருபையை கொடுக்கிறார். இவ்வளோ நல்ல ஒரு தேவன். நீங்களும் நானும் அவருக்கு சொத்து. அவர் அதை அவ்வளவு விசேஷமாக பாதுகாக்கிறார். உங்கள் மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாக நடக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 20 28வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 20:28 அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய மந்தை, அந்த மந்தை இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்ச மந்தை. அதுக்கு உங்களை பொறுப்பாக வச்சிருக்கிறாரு. அதனால கவனமாக இருங்க. இது உங்களுக்குள்ளது கிடையாது. இஷ்டப்படி இந்த மந்தையை நீங்கள் மேய்க்கணும்னு நினைக்க முடியாது. இது அவருடையது. அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்தஸ்து மிக உயர்வானது, மிக கண்ணியத்துக்குரிய ஒரு அந்தஸ்தை நம்ம பெற்றிருக்கிறோம். 5 நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லாமா? அதான் உண்மை. இந்த அளவுக்கு அந்தஸ்தை நமக்கு உயர்த்தி கொடுத்துருக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய பொறுப்பு. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மத்தியில் சாட்சியை காத்துக்கொள்வது எவ்வளோ பெரிய முக்கியம். நீங்களே எனக்கு சாட்சிகள். ஆண்டவர் சொல்கிறார். நம்மளை சுற்றி இருக்கிறாங்க பாருங்கள், அற்பமான விஷயத்துக்கு கூட சண்டையை போட்டுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு பொறாமையோட, எரிச்சலோட, கோபத்தோட, விரோதமாக, வைராக்கியமாக, வார்த்தைக்கு வார்த்தை, திட்டும்போது திட்டுறது, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியம். நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக தேவனுடைய பரிசுத்தத்தை, நீதியை, உண்மையை, அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். எல்லார் மத்தியிலையும் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம். அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்குது. ஆகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்ம தேவனை அறியாதவர்களாக இருந்தோம், ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் அவருடைய பரிசுத்த தேர்வு செய்யப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். நாம் அவருடைய ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மளை வச்சிருக்கிறார். நம்மளை பரிசுத்த ஜாதியாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மை அவருடைய சொந்த சம்பத்தை ஆண்டவர் வச்சிருக்கார். ஆகவே அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கிறதுக்காகவே இதை செய்திருக்கிறார். அதுக்காகத்தான் இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த உன்னதமான தேவன் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த இந்த பதவிக்கு தகுதியானவங்க நாம கிடையாது என்ற போதிலும் ஆண்டவர் நம்முடைய கிருபையினால் நம்ம எடுத்திருக்கிறபடினால் அவருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயேசுவை எல்லார் மத்தியிலையும்
மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.